வெல்கம் டு டேரக்டர் ஒரிஜினல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சியோட எஸ்பியான வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு அமித்ஷா தலைமையில் நடந்த ஒரு போலீஸ் கான்ஃபரன்ஸில் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அந்த மாநாட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த சைபர் கிரைம்ஸ்க்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபரன்ஸ் தான் அது. அந்த கான்ஃபரன்ஸில் எஸ்பி வருண்குமார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையில் நடந்த அவர் ஃபேஸ் பண்ண ஒரு சைபர் புல்லிங்கை பற்றி அவர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறாரு. அதில் நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னோடய ஃபோட்டோ, என்னோடய ஒய்ஃபோட ஃபோட்டோ, என்னோடய குழந்தைகளோட ஃபோட்டோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி சோசியல் மீடியாவில் அசிங்கமாக ஆபாசமாக பரப்புனது. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் என்னை பற்றி தப்பாக எழுதி என்னை கெட்ட வார்த்தையில் திட்டி எனக்கு கொலை மிரட்டல் விடுற மாதிரியான ஒரு நிலைமை இருந்துச்சு. அதை தொடர்ந்து நான் கேஸ் போட்டேன். கவர்மெண்ட்டும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனாலுமே இந்த ட்விட்டர் ஆகட்டும், இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான நிறுவனங்களாகட்டும், இவங்கக்கிட்ட எவ்வளோ தான் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டாலும் அது இன்ன வரைக்கும் ரிமூவ் பண்ணப்படவில்லை. அதே மாதிரி இந்த பேக் ஐடியிலேருந்து பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில தரவுகள் எடுக்கணுன்றதுக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க அதை கொடுக்க மறுத்துட்டாங்க. இன்னமும் எனக்கு எந்த விதமான ரிப்ளையும் இல்லை. 2-3 மாதம் ஆச்சு. நான் கோர்ட்டுக்கு போனாலும் என்னால் அந்த போஸ்ட்டுகளை ரிமூவ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுக்கிடையில் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உலகம் முழுக்க ஃபண்ட்ஸ், உலகம் முழுக்க இருந்து ஃபண்ட்ஸ் வருது. எல்டிடியோட பேரை வச்சுக்கிட்டு அவங்க மேலே சாஃப்ட் கார்னர் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இவங்க காசு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பிளவுவாத இயக்கம், தமிழ் சாவனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியை பார்த்து அவர் சொன்னார். இதற்கு சீமானன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ் சாவனிஸ்ட்டு அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, நீ எப்படி தமிழனாவ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜென்ரலாக ஒருத்தன் மேல் சாவனிஸ்ட்டாக இருக்கான் அப்படின்றதுனால சக மேல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ ஒரு மேல் சாவனிஸ்ட் அப்படின்றத சொல்கிறது வழக்கம் தானே. அந்த மாதிரி தான் நீ தமிழ் சாவனிஸ்ட் அப்படின்றத இன்னொரு தமிழை சொல்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. அப்படி நீ அவர் வருண்குமாருக்கு ஏதோ ஒரு ஜாதி முத்திரை குத்தி அவர் தமிழர் இல்லை அப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வேணால் தாராளமாக லேப் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நான் பச்சை தமிழன் தான். நான் சொல்கிறேன், சீமான் ஒரு தமிழ் சாவனிஸ்ட். ஏன் அப்படின்னா, அவரோட பேச்சுக்கள், ஏன்னா தமிழ் பேசுகிறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்மக்கிட்டே நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க அவன் வேறு மொழிலாம் பேசுகிறதில்ல. அவன் வேறு மாநிலத்தில் இருந்தோ இல்லை வேறு மொழி பேசுகிற இடத்துல இருந்தோ புலம்பெயர்ந்து இங்கே 1000 வருஷம் ஆயிருக்கலாம், 600 வருஷம் ஆயிருக்கலாம். அவன் இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் டேக்ஸ் கட்டுறான், இங்கே தான் ஓட்டு போட்டுட்ருக்கான், இங்கே தான் அவன் எல்லா வகையான உழைப்பையும் அவன் கொட்டி அவன் சம்பாதிக்கிற காசுலேருந்து இங்கே இருக்க கவர்மெண்ட்டுக்கு தான் டேக்ஸ் கட்டிகிட்ருக்கான். அவன் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் அவனை பார்த்து நீ வந்தேரி அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. அப்படி இவர் ஜாதி ரீதியாக மக்களை தூண்டி விடுறதா இருக்கட்டும், தமிழ் இனம் வெறியை தூண்டி விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணுற ஒரு ஆளை தமிழ் சாவனிஸ்ட்னு சொல்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் வருண்குமார் அப்படி சொல்லியிருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே பதவி வகிக்கிற ஒரு அதிகாரி. அதே மாதிரி ஒரு அதிகாரி இந்த மாதிரி அரசியல் பேசுகிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் என்னன்னைக்கெல்லாம் அரசியல் பேசுகிறாரோ அன்றைக்கெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், நம்ம சார்ந்தவர்கள். அப்படின்ற பட்சத்தில் இவர் இப்படி பேசியிருக்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. அது மீதான விமர்சனங்களை வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன் அப்படின்னா, நம்ம தான் உட்காந்துட்டு மாநில உரிமை, அரசு அதிகாரினா அவங்க வேலையை மட்டும் பார்க்கணும். இவங்க எதுக்கு அரசியல் பேசுகிறாங்க, அதுக்கு தானே எதிர்கட்சி இருக்குது, எதிர்கட்சியோட வேலையை எதுக்கு அரசு அதிகாரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருப்போம். அதே கேள்வியை சீமான் மேலே என்ன தான் நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் இவர் மேலேயும் அந்த விமர்சனத்தை வைக்க வேண்டியது, வருண்குமாரை பார்த்து இந்த கேள்வி கேட்க வேண்டியது நம்மளோட கடமைகள் தான். அதனால் அதே மாதிரி வருண்குமார் பேசின இடம், அவர் எங்கே பேசினார் அப்படின்னா, அமித்ஷா முன்னிலையில் அமித்ஷா நடத்தின ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரு. இப்போது சீமானை பார்த்து பிரிவினவாதி, இனவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய வருண்குமார் பாஜக பண்ணக்கூடிய இதை பற்றி எங்கேயும் பேசலை அந்த இடத்துல. ஏன்னா
சீமான் நாம் தமிழர் கட்சியினரோ பண்ணுறதை விட பல மடங்கு மதவாதத்தையும் பிரிவினவாதத்தையும் கலவரங்களையும் தூண்டுகிற செய்கிற ஒரு இயக்கமானது பாஜக அப்படிங்கிற பட்சத்தில் அவனை முன்னாடி உட்கார வச்சுட்டு நாம் தமிழர் மாதிரியான ஒரு சின்ன கட்சியை, ஒரு எம்எல்ஏ கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க துப்பு இல்லாத ஒரு கட்சியை பார்த்து இது ரொம்ப ஆபத்தான இயக்கம் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா, ஸோ வருண்குமாருக்கு அரசியல் பேசுகிறதுக்கு எந்த விதமான சட்டப்படி எந்த விதமான இதுவும் கிடையாது. அவருக்கு உரிமை இல்லை, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு இந்திய குடிமகன், இங்கே தான் ஓட் போடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு அந்த உரிமை இருக்குது. அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்து பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் பதவி வகிச்சுக்கிட்டே இப்படி பேசுகிறது தப்பு அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த விஷயத்தில் வந்து சீமானும் நாம் தமிழர் கட்சியோட தம்பிகளும் வருண்குமாரும் இந்த மோதலானது இது எப்படி இருக்குன்னா அப்படின்னா, இந்த சட்ட ஒழுங்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது சரியில்லை அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். ஏன் அப்படின்னா, வருண்குமார் செய்தது அவரே வந்து சாட்டை துரைமுருகன் ஃபோனில் இருக்க ஆடியோவை லீக் பண்ணதாகவே இருக்கட்டும், இல்லை இப்படி அவர் அரசியலமைப்பு சட்டத்தில் கீழே பதவி வகிக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து அரசியல் பேசினது தவறாகவே இருக்கட்டும், இருந்தாலும் அவரை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்றும் பாராமல் ஒருமையில் பேசிக்கிட்டு, அதாவது ஃபேக் ஐடியிலேருந்து பேசுகிறவனை கூட ஒரு வகையில் அவனுக்கு தைரியம் இல்லை, அவனால் எதுவும் பண்ண முடியாதுன்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அந்த கட்சியோட தலைவர், நீ எத்தனை நாளைக்கு நீ யூனிஃபார்ம் போட்டுற, கழட்டி தான் ஆகணும், கழட்டிட்டு வா, மோதி பார்த்துடலாம். நேற்று இடும்பாவனம் என்ன சொல்கிறாருன்னா, சட்டையை கழட்டிட்டு வா, கொத்த மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிறாரு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே இந்த மாதிரியான மிரட்டல்கள் விடுக்கிறாங்க அப்படின்னா, இவனுங்களை எதிர்த்து இவனுங்க பேசக்கூடிய கருத்து, இவனுங்களோட கொள்கைக்கு முரண்பட்டு இவனுங்க மேலே விமர்சனம் வைக்கக்கூடிய என்ன மாதிரி சின்ன சாதாரண ஆளுங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து பண்ணுச்சுன்னா நல்லாயிருக்கும் என்பதை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.